வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூரில் போட்டியிடும் ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர் தான் மக்களுக்கு சேவை செய்யவே அரசியலுக்கு வந்ததாகவும் சம்பாதிப்பதற்காக வரவில்லை என்றும் பேசினார். மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாரிவேந்தர் தாமரை சின்னத்திலேயே களம் காண்கிறார். தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பெரம்பலூர் தொகுதி முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி அழகாபுரி, பி மேட்டூர், பிச்சைபெருமாள்பட்டி ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது பெரம்பலூர் தொகுதிக்கு தாம் கொண்டு வந்த நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். மேலும் முழுமையான பணிகளை சிறு புத்தகமாக அச்சிட்டிருந்த பாரிவேந்தர் அதை வாக்காளர்களுக்கு விநியோகித்து படித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் பேசிய அவர் தாம் மக்களுக்கு சேவை செய்ய வந்ததாகவும் சம்பாதிக்க வரவில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். உங்கள் தொகுதியில இன்றைக்கு நான் என்ன செய்தேன் என்பதை புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறேன், படியுங்கள். என்னுடைய செயல்பாட்டின் மூலமாகவும் அதே நேரத்தில் செய்ததின் அடிப்படையிலும் நீங்கள் தேர்ந்தெடுங்கள். நான் அரசியலுக்கு சம்பாதிக்க வரல. அரசியலுக்கு வர அத்தனை பேரும் சம்பாதிக்கத்தான் வருவான். நாடே பழக்கப்பட்டு போச்சு. அப்படி அது எனக்கு தேவையில்லை. 4 பேருக்கு உதவும் வேண்டும் என்பதற்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். தொடர்ந்து 1500 ஏழை குடும்பங்களுக்கு இலவச உயர் சிகிச்சை அளிக்கப்படும் என்று உறுதியளித்த அவர் 1500 ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்கிற அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன். உயர் சிகிச்சை என்றால் ஹார்ட் ஆபரேஷன், கிட்னி ஆபரேஷன், மூட்டு ஆபரேஷன், இடுப்பு ஆபரேஷன். ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்ந்தால் 4 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் வரும். அது ஏழை மக்களால் தாங்க முடியாது. அதற்காக அவர்களுக்காக காப்பீடு செய்து ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் பேரும் 1500 குடும்பங்களுக்கு இலவச உயர் மருத்துவம் செய்யப்படும் என்பதை இன்றைக்கு சொல்லிக் கொள்கிறேன். பெரம்பலூர் தொகுதி மக்களின் தேவைகளுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி உரியதை பெற்றுத் தருவேன் என்று உறுதியளித்தார். மேலும் தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார்.